திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி குமரி கடலில் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் மண்டபத்துடன் இணைக்கக்கூடிய கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அது மட்டுமின்றி அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவரை வரவேற்ற காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அந்த கண்ணாடி இழை பாலத்திற்கு லேசர் லைட் பொருத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி அவர் திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மண்டபத்துடன் இணைக்கக்கூடிய கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விழா குழு சார்பாக அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. பேரறிவு சிலைக்கான அடையாள சின்னத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இந்த நாள் வரலாற்றில் ஒரு பொன்னாள், முக்காலத்திற்கும் பொருந்தும் முத்தான குரட்பாக்களை தந்த மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இவரை பிள்ளையாக பெற்றது இவர் தந்தை பெற்ற பெரும் பெயரு என ஒரு மகன் புகழப்படுவதுதான் அதற்கு திருவள்ளுவர் சிலை, அதே போன்று விவேகானந்தர் மண்டபம் இவற்றை இணைக்கக்கூடிய கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதற்கு முன்னதாக ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் பேரறிவுக்கான சிலையை திறந்து வைத்தார். அது மட்டுமின்றி அவரோடு அங்கிருந்தவர்கள் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இந்த பகுதிக்கு வந்த முதலமைச்சருக்கு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். அந்த கண்ணாடி இழை பாலம் லேசர் லைட்டுகளால் தற்பொழுது அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சருடைய வருகையொட்டி அங்கு அந்த பகுதி முழுவதுமாக பல்வேறு தரப்பினர் குழுமியிருக்கிறார்கள். முதலாவதாக அந்த திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு படகு மூலம் வந்தார் முதலமைச்சர். தற்பொழுது திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் இவற்றை இணைக்கக்கூடிய அந்த கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கான அந்த இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வெள்ளி விழாவின் அடையாளமாக வள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கும் பாறைக்கும் இடையே கண்ணாடி இழை பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள்.
77 மீட்டர் நீளத்தில் 10 மீட்டர் அகலத்தில் இந்த கண்ணாடி இழைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. ₹37 கோடி மதிப்பில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இதோ கண்ணாடி இழைப்பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலத்திலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி இழை பாலத்தினை திறந்து வைத்த முதலமைச்சர் பின்னர் அந்த பாலத்தில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உடன் அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரும் அந்த கண்ணாடி இழை பாலத்தில் நடந்து செல்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.